கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அமையுது. அதனால் இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் எளிய முறையில் உங்களுக்கு ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு, தைரிய பெரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு, மேலும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு, மேலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் வலம் வராங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 15/12/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும். எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமான வழியில் கிடைக்கும், மன திருப்தி பிறக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகப் போகுது. மேலும் வரவு இருந்த போதிலுமே வியாபார தொடர்பாக திடீர் முதலீடுகளும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் கவனமோடு இருப்பது நல்லது. மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது ரொம்ப நல்லது. மேலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக உங்களுக்கு கேட்காமலே பலவிதமான உதவிகளை செய்வாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கும் இருக்கக்கூடுங்க. மேலும் குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படுதுங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அலைய வேண்டிய நிலை வரும், மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் தேவையற்ற செலவை குறைத்து கொள்ள வேண்டும். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்கும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்லதுங்க. மேலும் வீண் கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். பணவரத்து திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் புத்தி கூர்மையால் எல்லாவற்றையுமே சமாளித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். வழக்குகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் சாதகமான நிலைகள் காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவதில் தயக்கம் காட்ட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சு திறமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியோடு பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கி தெளிவாக பாடங்களை படிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மனதில் உற்சாகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய வருமானம் தாமதப்படும். மேலும் திருமண தொடர்பான முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதில் சாதகமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்க போகுது. மேலும் பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த
காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகம் தொடர்பான பணிகளில் தாமதப்படும், எதிலுமே கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, சாதாரணமாக பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனசு தாபங்கள் விலக போகுதுங்க. மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். பிள்ளைகள் நலனில் அதிகளவு அக்கறை காட்டுவீங்க. மேலும் ஆயிலும் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கடும் முயற்சிகள் பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொங்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வதால் ரொம்பவே மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்று ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும், மன அமைதியை கொடுக்கும். ஸோ கடகராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பரிகாரமாக செய்து பாருங்கள். அந்த ஆதிபராசக்தி அம்மன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சந்திரன், சுக்கிரன். மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 28, 29. சந்திராஷ்டம தினங்கள் 7, 8 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தார். மேலும் அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள், அதாவது திட்டம் போட்டு செய்ய இயலாத விஷயங்கள் நிறையவே இருந்திருக்கும். திடீரென விரயங்கள் வந்து ஆட்கொள்ளும். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வருங்க. மேலும் நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடும் சூழ்நிலை உருவாக்க போகுது. இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது கடகராசி நேயர்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ரிஷப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் உங்க ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது உத்தியோகத்துல திடீர் மாற்றம் ஏற்படக்கூடும். நீங்க நினைத்த பொருள் கிடைக்காமல் போகலாம். நீண்ட நாட்களுக்கு முன் தோன்றி மறைந்த நோய் மீண்டும் தலை தூக்கலாம். மேலும் உத்தியோகத்துல அனைத்து பொறுப்புகளையும் தன்வசம் வைத்திருப்பீங்க. மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வீண் பழி வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு உங்கள் ராசிக்கு 9வது இடத்திற்கு அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குங்க. எதிரிகளின் தொல்லைகளால் மனக்கவலையும் அதிகரிக்கும். மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறாரு. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்குது. இதில் செவ்வாய் பார்வையும் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உடல்நலத்தில் திடீரென சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும். கடன் சுமை அதிகரிப்பும் கடமையில் தோய்வும் ஏற்படும் நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் உத்தியோகத்திலையும் தொழில் ரீதியாகவும் மன அமைதி உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தடுமாற்றமும் உங்களுக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாடாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் வருமானம் அப்படிங்கிறது 1 மடங்கு வந்தாலும் செலவு அப்படிங்கிறது 2 மடங்காக வந்து சேருங்க. மேலும் கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிர பகவான் சென்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகுது. மேலும் கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் பெற்றிருந்தாரு. மேலும் யோகம் செய்யும் கிரகம் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால தொழில் மாற்றம், சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். பிள்ளைகளால வருமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்க போகுது. மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏட்டில் உள்ள லாபம் எளிதில் கிடைக்காது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக பணியாட்களால் தொல்லை உண்டாகும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பெயரில் தான் எதிலுமே வெற்றிக்க முடியும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பால் பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே கடகராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கடகராசியில் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை
உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.